வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்யக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா, எழுத்தாளர் விந்தன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விந்தன் சிறுகதைகள் இதை நற்றிணை பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. இப்போ வெறும் 100 ரூபாய்க்கு மக்கள் பதிப்பாக நற்றிணை பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. இது இப்போ மட்டும்தான் 100 ரூபாய் போடுறாங்க, பின்னால் அவங்க போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப அற்புதமான, ரொம்ப விலை மலிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 700-800 பக்கங்களில் இந்த புத்தகம் கெட்டி எடை போட்டு ஒரு பக்கத்துக்கு 1 ரூபாய்னு வச்சா கூட 800 ரூபாய் இந்த புத்தகத்தை கொடுக்கலாம். ஆனால் நற்றிணை மக்கள் பதிப்பாக வெறும் 100 ரூபாய்க்கு இந்த புத்தகம் போட்டிருக்காங்க. இதில் ஒரு 90 கதைகள் இருக்குது. இந்த 90 கதைகளில் ஒரு கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, எழுத்தாளர் விந்தன் இவர் யார் அப்படின்னா, 1916 செங்கல்பட்டில் பிறந்தவர் தான் கோவிந்தன். இந்த கோவிந்தன் நினைச்சாருன்னா, ஆரம்பத்தில் பள்ளிக்கு அனுப்பலை, ஏன்னா வசதி இல்லை அவங்க வீட்டில் வந்து. பின்னால் இந்த மாலை நேரத்தில் தெருவில் கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மாலை நேர கல்வியை கற்றுக்கிட்டு எழுத படிக்க தெரிஞ்சு அதற்கு பின்னால் கதை எழுதுகிற ஆற்றலை பெற்று இவர் நினைச்சிருக்காரு அப்படின்னா, நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. நான் சொன்னேன் 90 சிறுகதைகள் எழுதியிருக்காரு. சரி, விந்தன் சொன்னோம், ஆனால் பேர் கோவிந்தன். இவருக்கு விந்தன்னு பேர் வச்சது யார் அப்படின்னா, கல்கி தான் இவருக்கு விந்தன் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஏன்னா கல்கி பத்திரிலையும் இவர் சிறுகதை எழுதியிருக்காரு. இவர் எழுதுகிற பார்த்துட்டு தான் இவர் விந்தன் அப்படிங்கிற அடைமொழியை கல்கி கொடுத்துருக்காரு. இவருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு பாரதிதாசன் எழுதின அந்த கவிதையை முதல்ல புத்தகத்தில் அச்சுக்கோத்து புத்தகமாக பண்ணது இவர் தான். ஏன்னா அப்போ அந்த பத்திரிகையில் அச்சுக்கோக்கிற வேலையை அவர் பார்த்துருக்காரு. அப்படி அச்சுக்கோக்கும் போது தான் இந்த கவிதை அவருக்கு வந்திருக்கு. இந்த கவிதையை முதல்ல அச்சுக்கோர்த்தவர் அப்படிங்கிற பெருமை கூட விந்தனுக்கு தான் அவருக்கு. நிறைய பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு, ஆசிரியராக இருந்திருக்காரு. அதே போல் சில சினிமாக்களுக்கான கதைகள் இவருடைய கதைகள் வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விந்தனுடைய கதைகள் 90 அப்படின்னு, இந்த 90ல் ஒரு கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுயநலம் அப்படிங்கிற கதை. பெரும்பாலும் இவருடைய எல்லா கதைகளுமே அடிநாதம் என்ன அப்படின்னா, ஏழைகள் ஏமாற்றப்படுறது, பணக்காரங்க அவங்கள வஞ்சிக்கிறது, தொழிலாளர்கள் படுற கஷ்டம், ஏழை எளிய மக்களுடைய விளிம்பு நிலை வாழ்க்கையை பற்றின கதைகளாக தான் பெரும்பாலான கதைகள் இருக்குது. இந்த கதையும் அப்படிப்பட்ட கதை தான். சுயநலம் கதை எப்படி ஆரம்பிக்குது. வேலைப்பனுக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்து ஒரு நல்ல வசதியோடு வாழக்கூடிய ஒரு யோகம் வந்து வேலைப்பனுக்கு இல்லை. வேலைப்பனுக்கு என்ன வேலை அப்படின்னா, கட்டில் செய்கிறது தான் அவனோட வேலை. கடை வீதிக்கு போயிட்டு தேக்கு மரத்தை வாங்கிட்டு, மூங்கில் கம்பெல்லாம் வாங்கிட்டு கொண்டு வந்து பக்கத்தில் உள்ள, இவன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மாந்தோப்பில் உட்காந்து கட்டில் செய்கிறது தான் வேலைப்பனுடைய வேலை. இந்த மாந்தோப்பு யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, அந்த ஓனர் மாதவராயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அந்த தோப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா, இருந்துட்டு போகிறான். ஏன்னா ஓசியாவே காவலாளி கிடச்சிட்டான் இல்லையா, ஏன்னா காவலாளி வச்சா அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதனால் இவன் அங்கேயே இருந்துக்கிறான், வேலையும் பார்த்துட்டு போகிறான். நம்ம தோட்டத்துக்கு ஒரு காவலாளியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓசியாக கொடுத்துட்டாரு. இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த தேக்கு மரம், அந்த மூங்கில் கம்பெல்லாம் இருக்குல்ல, இதை வச்சு கட்டில் செய்கிறான். இவனுக்கு உதவி செய்கிறது யார் அப்படின்னா, இவனுடைய மனைவி முருகாயி. அதாவது வேலைப்பை என்ன செய்வாருன்னா, முதல்ல கட்டையை எடுத்து கட்டிலுக்கான எல்லா வேலையும் அவன் பண்ணிடுவான். என் மனைவிக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த மூங்கில் கம்பை பூரா உடச்சி நடுவில் அந்த படுக்கை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணுறது தான் அந்த அம்மாவுக்கு வேலை. அதே போல் மற்ற சின்ன வேலைகள் இருக்கும் இல்லையா, இந்த கம்பை எடுத்து கொடுக்குறது, கயிறை வச்சு கட்டுறது, ஆணியை எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன வேலைகள் பூரா யார் பார்க்குறாங்கன்னா, இவங்களுடைய குழந்தைகளே பார்த்துக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சுற்றிக்க நிழலாக இருக்குது, மாந்தோப்பிலையா, அதனால் வந்து காற்று நல்லா அடிக்கும், குயிலில் ஓசை கேட்கும். இதனால் இவங்களுக்கு வந்து வேலை அலுப்புலாம் போய்கிட்டே இருக்குது. இது மட்டும் கிடையாது, அப்பப்போ இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அது எல்லாருக்குள்ள இயல்பு தானே, வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இவங்க என்ன செய்வாங்கன்னா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும் இல்லையா, வேலைப்படுக்கும் முருகாய்க்கும், கணவன் மனைவிக்கும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வேலைப்பண்ண சொல்லுவானா, தேக்கை உடைப்பால் முருகாயி, மூங்கிலை பிளப்பால் முருகாயி, கன்னத்தை கிள்ள வந்தால் தடுப்பால் முருகாயி அப்படின்னு சொல்லி அவனை கிள்ள போவார். யார்? முருகையை. இவர் வந்து வேலை பண்ணுது. அவன் உடனே சொல்லுவாள், ஆமாம் உங்களுக்கு இதே நினப்பு தானே அப்படின்னு கையை வச்சு தள்ளி விட்டுக்கிட்டு
சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அப்படி பார்த்தா இந்த சந்தோஷம்தான். அதாவது வேலைக்கிடையில் நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள் தான். சரி, மதியத்துக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா ஒரு 4 கட்டில் தயார் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வேலை பண்ணுக்கு ஒரு வேலைக்காரன் கட்டில் தயார் பண்ணி எல்லாம் தயார் பண்ணிடுவான். சாயங்காலம் ஆனோன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா 2 பேரும் ஆளுக்கு 2 கட்டில், அதாவது கொஞ்சம் வெயிட்லெஸ் கட்டில்னு வச்சுக்கோங்களேன், 2 கட்டில் மேலே போட்டுட்டு இந்த பிள்ளைகளை வந்து வீட்டில் நீங்கள் இருக்குங்க நான் நைட்டு வர்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி தெரு தெருவாக போய் இந்த கட்டில் விற்பாங்க. அவங்களுக்கு பெரிய லாபம்லாம் கிடைக்காது, ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்னன்னைக்கு விற்று போயிடும் வச்சுக்கோங்களேன். ஓரளவு வருமானம் வந்தோடனே அந்த வருமானத்தை வச்சு அவங்க கோட்டை கட்டி பெரிய பங்களா கட்டி எதுவும் ஆளப்போகிற கிடையாது. அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு வரும்படி வந்துடும், அவ்வளோதான். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதவராயருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருதுன்னா, இவன் நல்ல வேலைக்காரனாக இருக்கான், இவனை வச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். யோசித்த உடனே இந்த மாதவராயர் அந்த வேலைப்பனை பார்த்து கூப்பிட்டு கேட்குறாரு, வேலைப்பா நீ இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெயிலில் கிடந்து அல்லாட போகிற, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், எனக்கு என்னையா கவலை இருக்குது, உங்கள் தோப்பில் நிழல் இருக்குது, நாங்கள் கட்டில் செய்கிறோம், டெய்லி வியாபாரம் பண்ணுறோம், ஏதோ வருமானம் வருது, நாங்கள் வண்டி ஓட்டுறோம் இல்லையா அப்படின்னோடனே அந்த ஓனர் சொல்கிறாரு, ஏன்டா நீ புரியாத ஆளையாக இருக்கடா, உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, நீ இன்னமும் வந்து இப்படி தெரு தெருவாக கஷ்டப்பட்டு வேலை ஆக்கணுமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, முருகாயை மட்டும் ஒரு மாதம் நிழலில் இருக்க சொல்லி பார்ப்போம், அவன் எப்படி வர்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மட்டு திருப்பி சிரிக்கிறாரு. இப்போ அந்த முருகாய் என்ன சொல்கிறா, போங்க ஏஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே ஒரு பெருமை இருக்குது, இருந்தாலும் அப்படி சொல்லி சிரிக்கிறா. உடனே அந்த வேலைப்பெண் கேட்குறான், சரிங்க முதலாளி நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே மாதவராயர் என்ன செய்கிறாருன்னா தான்ட்ட உள்ள திட்டத்தை சொல்கிறாரு, இந்த பாரு நான் சொல்கிற மாதிரி கேளு, உன் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படிங்கிறாரு. என்ன முதலாளி செய்யணும் அப்படிங்கிறான். டேய் இந்த கட்டெலாம் நிறையா செஞ்சு பெருசாக வியாபாரம் பண்ணால் நிறையா லாபம் கிடைக்கும்டா அப்படிங்கிறாரு. நீ நல்லா பங்களா கட்டி தோட்டம் துறவெல்லாம் வாங்கி ஏன் தோப்பையே நீ விலைக்கு வாங்கிடலாம்டா அப்படிங்கிறாரு. உடனே அவனுக்கு புரியலை, அது எப்படி சாமி முடியும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த ஓனர் சொல்கிறாரு, டேய் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இந்த மாந்தோப்பை அழிச்சிரும், ஒரு பெரிய கம்பெனி மாதிரி வைப்போம், கட்டில் செய்கிற கம்பெனி, இந்த கட்டில் பூரா நீ செய், இதுக்கு தேவையான பொருளை பூரா நான் வாங்குகிறேன், சரியா, நான் பாதி பணம் போடுறேன், நீ பாதி பணம் போடு, கட்டில் செய்கிறது உன் வேலை, ஆட்களை கூப்பிட்டுக்கிடுவோம் துணைக்கு, நிறைய கட்டில் செய்வோம், வெளியிடங்களுக்கு வியாபாரம் பண்ணுவோம், இந்த கட்டிலுக்கான காப்புரிமை இருக்கு இல்லையா, உரிமை, அதை வந்து நான் எப்படியாவது அரசியல் சொல்லி நான் வாங்கிடுறேன், இதே மாதிரி கட்டில் எவனும் செய்ய மாட்டான், நம்ம இந்தியா முழுசும் அனுப்போண்டா, பெரிய லாபம் வரும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு கணக்கு போடுறாரு. ஏன்னா இவருக்கு நல்லாவே தெரியும் அவனால் காசு கொடுக்க முடியாது, இவர் போடுற பணத்தை வந்து அவன் எப்படி போட முடியும். உடனே அவன் சொல்கிறான், அது எப்படி எசமா முடியும், நானே அன்னாடங்காட்சி, நீங்கள் ஒரு பெரிய தொகை போடுவீங்க, என்னால் எப்படி போட முடியும். உடனே இவர் சொல்கிறாரு, சரி அப்போ ஒன்று செய்வோம், நிலம் நான் தர்றேன், எல்லாம் கட்டணம் நான் கட்டுறேன், நீ பேசாமல் ஒன்று செய், மாதம் என்கிட்ட காசு வாங்கிக்கோ, சம்பளமாக வாங்கிக்கோ, 50 ரூபாய் 100 ரூபாய் நீ வாங்கிக்கோ, சரியா, நிறையா பிஸ்னஸ் பண்ணுவோம், உனக்கு என்ன வெயில் அலைய தேவையில்லை, நீ உள்ளக்க உட்காந்து ஜம்முன்னு கட்டில் செஞ்சு விடு, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன், நீ மாத சம்பளம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. அவன் வீட்டில் போய் யோசிச்சு பார்க்குறான், சரி ரைட்டு, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும், நம்ம இங்கேயே வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு சரி அப்படின்றான். மறு மாதமே மாந்தோப்பை எல்லாம் ரெடி பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடாரு, பேப்பரில் எல்லாமே விடுறாரு, இந்த மாதிரி கட்டில் செய்கிற கம்பெனிக்கு துணைக்கு ஆட்கள் வேணும் வேலைக்கு இருக்கிறாரு. பூரா பஞ்சப்பராரி, எல்லா பேரும் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கான், வேலை கிடச்சா போகணும்னு சொல்லி பாஞ்சு ஓடியாராங்க. அப்புறம் பேரும் வந்த உடனே எல்லாருக்கும் வேலை ஓடி கொடுக்குறாரு. இந்த வேலை பண்ண மெயின் ஆளை தேர்த்துக்கிட்டாரு. வழக்கம் போல் தேக்கி எல்லாம் இவரே செலவு பண்ணி வாங்கிட்டாரு. அவன் என்ன நல்ல டிசைன் கட்டெலாம் செஞ்சு போடுறான். ஏற்கனவே அரசியல் அதிகாரிக்கு இவர் என்ன செய்கிறாருன்னா லஞ்சம் கொடுத்து அந்த காப்பி ரைட்டை வாங்கிடுறாரு. வாங்கினோடனே இவருடைய கட்டில் தான் பிரமாதமாக விற்கிது, லட்சக்கணக்கில் விற்கிது. ஆனால் வேலை பண்ணு கிடைக்கிது என்ன அப்படின்னா மாத சம்பளம் 50 ரூபாயும் கிடைக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இப்படி போயிட்டே இருக்குது, அவர் சம்பளம் கூட்டிகிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு என்ன செய்கிறாருன்னா இவனுக்கு இவன் ஏன் வேலை செய்யணும், நம்ம வேறு டெக்னாலஜியை செஞ்சிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு வெளிநாட்டிலேருந்து இந்த கட்டில் செய்கிறக்கான அந்த இதை உடைக்கிறது டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷினை இறக்கிட்டார். மிஷினை இறக்கி அந்த மிஷினை வச்சு வேலை பார்க்குறாங்க. இந்த மிஷினை கையால் தெரிஞ்ச ஆள் தான் இங்கே வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டார். இருக்கிற இந்த சின்ன வேலை பார்த்தேன் பூரா போயிட்டான். ஏன்னா அவனுக்கு வேலை என்னதுன்னா கட்டையை உடைக்கிறது கட்டுறது இந்த மாதிரி வேலை தான். அதுக்கெல்லாம் மிஷின் வந்துச்சுல, அந்த வேலையை மிஷின் கையால் தெரிஞ்ச ஆட்கள். முன்னாடி 20 பேர் பார்த்த ஆளுக்கு இப்போ 5 பேர் இருந்தால் போதும் அப்படின்ட்டார். பாதி பேருக்கு வேலை போச்சு. வேலைப்பன் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வேலைப்பனுடைய குழந்தைக்கு ரொம்ப ஜுரமாக இதாச்சு.
சரின்னு சொல்லிட்டு முருகாயை கத்துறா, ஐயோ குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னே வேலை பண்ண விருன்னு போய் அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்கிறான். காமிச்சு முடிச்சுட்டு உடம்பு நார்மல் ஆயிடுச்சு. மறுநாள் வேலைக்கு போயிடுறான். இப்போ என்ன அப்படின்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னால அன்றைக்கி வேலைக்கு போகல, தகவலும் சொல்லலை. மறுநாள் காலையில் வேலைக்கு போகிறான். அங்கே உள்ள சூப்பர்வைசர் சொல்கிறாருன்னா, அவனுக்கு வேலை போச்சு, நீ போய்ட்டு வா அப்படின்றாரு. இவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க இத்தனை நாள் சம்பாரித்த காசு நாளைக்கு இல்லை அப்படின்னா நான் எங்கே நிற்பேன், தெருவில் நிற்கணும், இருங்க நான் ஓனர் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், டேய் சொன்னதே ஓனர் இருந்தா போடா அப்படிங்கிறாரு. மறுநாள் நினச்சிடான், அன்றைக்கி சாயந்தரமே ஓனர் வீடு போகிறான். யார்? மாதவராயரை பார்க்க. என்ன முதலாளி நீங்கள் இப்படியா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும், உனக்கு வேலையில் போ அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறான். நீ தான் சொல்லாமலாம் லீவ் போட்டியே, உனக்கு எதுக்கு வேலை, நான் வந்து போய்ட்டு வா அப்படிங்கிறாரு. அவன் அழுதுகிட்டே போயிட்டான். அவனுக்கு ஏன் வேலை போச்சுன்னு அவனுக்கு தெரியாது. என்ன காரணம்னா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஓனர் இருக்கார் இல்லையா, நான் சம்பாரித்த கட்டில் வச்சு அந்த ஆள் பெரிய ஆனாரு அப்படின்னு எல்லா பேரும் சொல்லியிருக்கான். இந்த தகவல் வந்து அவருக்கு அதுக்கு போயிடுச்சு. இப்போ அவனுக்கு என்ன யூகம் அப்படின்னா, இவன் கட்டில் செஞ்சு நான் முன்னேறனா கிடையாது. இவனை அனுப்பிவிட்டு நம்ம மிஷின் வாங்கன்னு சொல்லி முதல்ல ஆர்டர் போட்டது அவர் தான். இப்போ வேலை பண்ணிக்கிறான்னா வேறு வழியே இல்லாமல் வெளியே போயிட்டான். அவனால் கட்டில் செய்ய முடியலை. ஏன்னா பெரிய கம்பெனி வந்துருச்சே. இவன் கட்டில் செஞ்சு யார் வாங்க போகிறான்? எல்லாம் வழி இல்லாமல் வேலைப்பேன், வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வீட்டில் குடும்பத்தோடு இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை விந்தன் முடிக்கிறார். இதே போன்ற கதைகள்லாம் எல்லா கதைகளும், ஆனால் 1950களில் எழுதப்பட்ட கதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் இந்த கதை பொருந்தும். அந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு ஒவ்வொரு ஊரில் ஒரே கம்பெனி இதே மாதிரி இருக்குது. பெரிய பெரிய முதலாளிகள் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. பஞ்ச பராரிகள், வேலைக்கு கிடைக்காம திறமை இருந்தும் எல்லாம் இருந்தும் தெருவில் திரிகிற ஆட்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த கதை எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கதையாக விந்தன் எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமான கதையாக இருக்குது. 90 கதைகள் வேறு களங்களில் அற்புதமாக எழுதியிருக்காரு விந்தன். நற்றிணை பதிப்பகம் இப்போ மக்கள் பதிப்பாக 100 ரூபாய்க்கு போட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு எந்த காலத்துக்கு இருக்குன்னு தெரியாது. இனிமேல் பதிப்பு முடிஞ்சு வேறு பதிப்பு போட்டால் கூட இதனோட தொகை மாறலாம். நன்றி, வணக்கம்.